வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் ஃபார் ஃபேமிலி யூசேஜ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி யூசேஜுக்காக ஒரு பெட்டரான ஒரு ஸ்கூட்டர், அதுலேயும் குறிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஆமாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டாப் 5 ஸ்கூட்டர்ஸை பாருங்கள். நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர்ஸில் ஏதாவது ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தெரியும், அதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப் ப்ளஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் தான் உங்களுக்கான ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட டிசைன் ஒரு நல்ல லீனியர் அண்ட் நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நல்ல ஒரு டீசென்டான டவுனில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி டிசைனாகவே இருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு நிச்சயமாக அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் சரி, அந்த ஒரு லேடிஸ் யூசேஜுக்கும் நல்ல ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு டிசைனாக உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் டிசைன் இருக்குன்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட சீட்டிங், ஃபுட்போர்ட், அண்டர் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு ஒரு 87.8 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 5.36 பிஹெச்பி பவர்ஸும், அதுக்கு அடுத்து 6.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இருக்கிறதுலே ஒரு லோயஸ்டான பவர் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே சொல்லப்போனால் இருக்கிறதுலே ஒரு கம்மி சிசி ஸ்கூட்டர் இது. அதனால் உங்களுக்கு பவர் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 66 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலேஜ் ரியலி ஒரு 50 வரைக்கும் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்லேயே இது ஒரு லோ பவர், இதை விட கொஞ்சம் பெட்டர் பவரும் கொடுத்து பெட்டர் மைலேஜும் தரக்கூடிய ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இந்த செக்மெண்ட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குதுன்றப்ப மேபி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இதை நீங்கள் எடுக்கணுன்றப்ப மேபி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இல்லைனா உங்களுக்கு இன்னும் இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். அதில் உங்களுக்கு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 93 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 768. உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரீலி இந்த இடத்துல ரொம்பவே ஈஸியான, வண்டியோட வெயிட்டும் கம்மி, சீட் ஹைட்டும் கம்மின்றப்போ உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்குலாம் ரீலி ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 80,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் ஒரு 84,000 நீங்கள் முடிச்சிடலாம். டீம் பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப்புன்றது நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதை விட கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக செலவு பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுன்றப்ப இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நம்மளுடைய லிஸ்டிங்கில் இருக்குது, அதையும் பாருங்கள். சரி வாங்க, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல டிசைனாகவும் இருக்கணும், அதுக்கடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி யூஸும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஹீரோவோட ப்ளஷர் பென்ஸ்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய கலர் ஸ்கீம்ஸோட ஒரு சில நல்ல டீசென்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட அந்த ஒரு சில க்ரோம் எலமெண்ட்ஸோட உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு லுக்கோடே வருது இந்த ஒரு ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். அதனால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில், அந்த விஷயத்தில் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு ஒரு 110 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா 8 பிஹெச்பி பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ். பவர் பொறுத்த அளவுக்கு டோட்டலி நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர். அதனால் உங்களுக்கு சிட்டி யூஸுக்கும் அந்த ஒரு ரூரல் யூஸுக்கும் லைட்டாக இந்த இன்ஜின் கேப்பபிளாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த வண்டியோட அந்த ஒரு பட்டர் ஸ்மூத் ஆக்சலரேஷன். இப்படி நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி ஸ்பீட் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு செம்ம ஸ்மூத்தராக அந்த ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. அந்த ஒரு விஷயம் இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 km வரைக்கும் சொல்கிறாங்க. பர் லிட்டருக்கு 50ன்றது ஒரு 110 சிசிக்கு ஒரு நல்ல மைலேஜ் தான். மைலேஜ் நீங்கள் ஒரு டீசெண்டாக ஓட்டுனீங்கப்போ நிச்சயமாக ஒரு 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் தரும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் அந்த வண்டிக்கு போதுமான அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப ஸ்பீட் போனீங்கன்றப்ப இந்த ஒரு பிரேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் நம்ம நார்மலாக ஓட்டுற ஒரு 40 to 50 ரேஞ்சுக்கு பிரேக்கிங் ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 104 kg தான்ப்பா, 104 kg. இந்த ஒரு வெயிட்ன்றது அந்த வண்டிக்கு ஓரளவுக்கு ரீசனபுளாகவே இருக்குது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm தான் வருதுன்றப்ப ரியலி உங்களுக்கு சீட் ஹைட்டும் கம்மியாக வண்டியோட வெயிட்டும் ஓரளவுக்கு ரீசனாக இருக்குன்றப்போ உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் ரியலி ஈஸியாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை லேடிஸ் யூசேஜுக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 90,000 கிட்ட வரைக்கும். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஓரளவுக்கு நல்ல டிசைனோட இருக்க
இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்ட் ஃபேமிலி ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்னா அது நிச்சயம் நம்ம ஹீரோட ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட். ஆமாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா பெப் ப்ளஸ், அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் இந்த ஒரு ஜெஸ்ட். ஆமாங்க, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெளியே டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு பல்கியர் டோனில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டராக இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப அந்த ஒரு ஃபேன்சியராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் எந்த மாதிரி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் வரும்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 7.71 bhp பவர்ஸும் 8.8 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கும் ஏற்ற ஒரு பவரை கெயின் பண்ணியிருக்கு. டாப் ஸ்பீடு ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 60 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் ஸ்பீடு பூஸ்ட் ஆகும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷனல் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப அந்த ஒரு 45 to 50 km வரைக்கும் கூட ஒரு சில பேர் தரதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதுக்கு டீசெண்டாக ஓட்டணும். ஸ்கூட்டர்னாலே பொதுவாக கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக இருக்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்தும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான் SPD பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பிரேக்கிங்ன்றது கொஞ்சம் அப்கிரேட் தேவைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸ்லோவாக ஓட்டுருவீங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 103 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 760 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு லோயஸ்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ணியிருக்கு. எல்லாம் வண்டியோட வெயிட்டும் 103ன்றது ரொம்ப ஒரு ஹெவி வெயிட்லாம் கிடையாது, ஒரு லைட்டரான வெயிட்ன்றப்ப இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கும் அந்த ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை கொஞ்சம் அந்த ஒரு லேடிஸ் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஈஸியாக ஒரு ஹேண்டபிளான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு ஒரு 85,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 89,000 வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட டெஸ்டினி பிரைம் 125. அவங்க இருக்கிறதுல அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஹீரோவோட டெஸ்டினி பிரைம் தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி தான் இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுள் 125cc ஸ்கூட்டர். அது இல்லாமல் இந்த வண்டியோட டிசைனும் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதுனால இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனு. அட்ராக்டிவ்னஸ் இல்லை தான், அந்த ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இல்லை ரொம்ப ஃபேன்சியராகவும் இல்லை, பட் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு ஏற்ற ஒரு டிசைனோட இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9 bhp பவர்ஸும் 10.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ரீலி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியுதுன்னு சொல்கிறாங்க. வண்டியெல்லாம் அதுக்கு மேலேயும் போக முடியுது. பட் இந்த வண்டியில் எனக்கு ஃபீலான ஒன் அண்ட் ஒன்லி ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் சம் பிட் ரேஞ்சில் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன மைனஸு, பட் பெருசாக இல்லை, அந்த ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் ஒரு தலைக்கு அரௌண்ட் ஒரு 48 km சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரெடிஷனல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ மேபி ஒரு 50 km வரைக்கும் கூட கிடைக்கிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். இது ஒரு 125 இருந்தாலுமே இது ஒரு அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ன்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் வைக்கல, ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IBS பிரேக்கிங் சிஸ்டம், பட் இருந்தாலும் எனக்கு டிஸ்க்கு குத்துந்தா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீலு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 778 mm. வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகம், சீட் ஹைட்டும் கொஞ்சம் அதிகம். ஏன்னா இது ஒரு 125cc ஸ்கூட்டர்ன்றதுனால லைட்டாக அதை மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 97,000 வரைக்கும் வருது. ரியலி அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 125cc ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலிக்குன்னு பார்த்தா இது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி யூஸுக்குன்னு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கலாம். சரி ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன். ரொம்பவும் ஃபேன்சியாக இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக
அந்த ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு டிசைனையும் போயிடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நியூட்ரலான ஒரு டீசென்ட்டான ஒரு டிசைன் டோனில் ஒரு வெஹிக்கிள் டிசைன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த டிசைனில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றதும் இந்த வண்டியோட ஸ்பேசியஸ்னஸ்ன்றதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுட்போர்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெரிய ஃபுட்போர்ட் எல்லாமே அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 21 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் ஸ்டோரேஜ், ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸு, எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்புன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டோனாகவே எடுத்து வந்திருப்பாங்க. சீட்டிங்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸ், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு. அதனால தான் இது இந்த லிஸ்டிங்கில் அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்குன்னு வரும்போது ஒரு பெட்டரான ஒரு ஸ்கூட்டராக சொல்கிறதே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அதுலேயும் ரியலி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்கப்போ அதுக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் நார்மல் பேசிக் ஃபீச்சர்ஸ் போதுன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினால் 7.77 bhp வர்ஸும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு பிடிக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 110 சிசி அந்த ஒரு சிட்டி அண்ட் ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 78 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் லைட்டராக போக முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடின்ஷியல் மெயின்டைன் பண்ணலான்றப்போ ஒரு சில பேர் ஒரு 50 km வரைக்கும் கூட தரத்துக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. மைலேஜ்லேயும் ரீலி இந்த ஒரு ஸ்கூட்டர் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துலையும் டவுட் இல்லை. பவர் பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த ஒரு ஈஸியான ஒரு டிரைவபிலிட்டி மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் உண்டு. பட் டிஸ்க் வந்து உங்களுக்கு டாப் மாடல் அதை மாதிரி விஷயத்தில் வரும். டாப் மாடலில் ஒரு 1,06,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் டிஸ்க் வேரியன்ட் போனோன்னா. பட் உங்களுக்கு பேசிக்கில் ட்ரம் பிரேக் கொடுப்பாங்க. அது அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். அது வந்து எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த பிரேக்கிங் எடுத்தாலும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 107 kg தான். ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765 mm தான்றப்ப சீட் ஹைட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். வண்டியோட வெயிட்டும் கம்மி. இதோடைய ஹேண்டிலிங் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஈஸியான ஒரு ஹேண்டிலிங். அதனால் இதுவுமே நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் ஓடுறதா இருந்தாலும் சரி, இல்லை லேடிஸ் ஓடுறதா இருந்தாலும் சரி, ஈஸியாகவே நீங்கள் இந்த ஸ்கூட்டரை ட்ரைவ் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 95,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,14,000 வரைக்கும் வருது. இந்த டாப் மாடலில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர், ப்ளூடூத் நேவிகேஷன், ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான்றதையும் மனசில் வச்சுங்க. அது ஒன்றும் இந்த ஒரு 110 cc ஸ்கூட்டருக்கு அவ்வளோ விஷயங்கள் தேவையான எனக்கு தெரியல. எனக்கு கேட்டிங்கன்னா அதோட பேசிக் அண்ட் ஒரு 1,06,000 வரைங்க எப்போ டிஸ்க்கு, அதில் வந்து ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது மாதிரி ஒரு மோர் தென் எனஃப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுவே இந்த ஸ்கூட்டருக்கு எனக்கு கேட்டால் போதும். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். வீடியோக்குள்ளே முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டும் இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.